உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு சமனானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அற்புதமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் ஒருவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதாக இருக்குமே ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரை உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை உயர்த்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் அப்படி தேவனை சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து எங்கள் நாவுகளை திறந்து நாங்கள் தேவனை ஒரு சில நிமிடங்கள் துதிக்க போகிறோம். அந்த நல்ல தெய்வனை ஆராதிக்க போகிறோம். எங்கள் நாவினாலே நாங்கள் யாவரும் சத்தமாக நாங்கள் தேவனுக்கு அந்த கனத்தை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். தேவன் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரை போற்றப்படத்தக்கவர், அவர் ஒருவரை ஆராதனைக்கு பார்க்கிறார். அநேக நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற அவர் ஒருவரை ஆராதனைக்கு பார்க்கிறார். இதனால கூட அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். யாவரும் எங்கள் நாவுகளை திறந்து அல்லேலூயா, நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீ பெரியவராயிருக்கிறீர், நீ பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே, நீ பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை பார்க்கிலும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்மையிலே தோளில் சுமந்து வருகிறது போல ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீங்க எங்களை சுமந்து வந்தது எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு நன்றியுள்ள ஆராதனை உமக்கு செலுத்தும்படியாக ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியுள்ள ஆராதனை உமக்கு செலுத்தும்படியாக ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடாமல் இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை விட்டு விலகாமல் இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்கள் தலையை நிமிர பண்ணினதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது
கரிசனையாய் கடந்த நாட்கள் எங்க வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆமென். அத்தனை கரிசனையாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். வாதைகளை அணுகாமல், பொல்லாப்பைகளுக்கு நேரிடாமல் தேவனைகளை நடத்தி வந்திருக்கிறார். தேவனைகளை நடத்தி வந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்திருக்கிறார்.
கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் பயம் இல்லை என்று அறிக்கை செய்ய போகிறோம். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் உலகம் பயப்படுவது போல பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக சென்று கோடரானவைகளை செவ்வையாக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார். நாளைக்கு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு தேவன் என்னோடு கூட இருப்பார் என்பதை எனக்கு தெரியும். தேவன் என்னோடு கூட வருவார் என்பது அது எனக்கு தெரியும். எனக்கு மாத்திரம் அது தெரியும்.
එම ප්‍රතිමා ඉරදු දාසන වේමාසිකී අභියස පැමිණ සිටිනා වූ සියලු නාදී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබපතක් දෙනවා. இந்த மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். හල්ලෙලූයා. ஹல்லேலூயா. ස්වාමීන් වහන්සේ ගෘහයේ ඉඳුණුලාද උන්වහන්සේගේ විදුල සඵල වන්නේ. கர்த்தருடைய ஆலய வாசல்களிலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழிப்பாக இருப்பார்கள். ස්වාමීන් වහන්සේ ගෘහයේ හිඳවනලාද கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் උන්වහන්සේගේ විදුල සඵල වන්නේ. அவருடைய பிரகாரங்களிலே செழிப்பாக අපි இருப்பார்கள். ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் දායවර செய்வோம். පියාණනි, அன்பின் பிதாவே, පරමාවර ස්වාමීනි, கிருபையின் தகப்பனே, ආත්මයේ යේසුනි, அன்பான இயேசுவே, අපි ආඥා කරන්නේ. இந்த நாளிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். වාක්‍යයන්නි வார்த்தை என்பவரே, වාචනයේ වා. உம்முடைய வார்த்தை அனுப்பி අපි ආත්මය සුවපත් කළ මැනව. எங்களை ஆவியை சுகமாக்குவீராக. අපි ආශිර්වාදයක් වන්න. நாங்கள் අපි ஆசீர்வாதமாக ආශිර්වාද ලබන්න. நாங்கள் ஆசீர்வாதத்தை අපේ பெற்றுக்கொள்ள ආත්මය සුවපත් කරන්න. ஆண்டவர் எங்களை ஆவியை ඔබ சுகமாக்குவீராக. වහන්සේ අපිට කරන්න. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ස්වාමිනී, ஆண்டவரே, අපේ ආකල්ප මත නොවේ. ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்களின் மத்தியிலே அல்ல, ඔබ වහන්සේගේ ආකල්ප ඉෂ්ට කරන්න. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற අපට උපකාර කරන්න. எங்களுக்கு உதவி செய்வீராக. යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் පියාණන්. ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹல்லேலூயா. ප්‍රේමණීය දේවදර්ශනී, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, අද දින දේව වචනේ මාතෘකාව වන්නේ இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையின் தலையங்கம் නිවැරදි ආකල්පයකින් යාඥා කිරීම. சரியான நோக்கத்தோடு ஜெபம் செய்வது. Praying with the right attitude. சரியான நோக்கத்தோடு ஜெபம் செய்வது. නිවැරදි ආකල්පයකින් යාඥා කිරීම. சரியான நோக்கத்தோடு ஜெபம் செய்வது. යාඥාව කියන්නේ පිතුරු ජීවිතයේ ඉතා විශිෂ්ට තැනක් ගන්නා වූ කාරණේ. ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான இடத்தை எடுக்கிறோம். යාඥා කරන්නේ නැත්තේ කවුද? ஜெபிக்காதது யார்? මට දෙවියන් වහන්සේ අවශ්‍ය නැහැ. எனக்கு தேவன் தேவையில்லை, I can manage myself. මට පුළුවන් මාව බලා ගන්න. என்னை என்னால பார்த்துக் கொள்ள முடியும். ඒ මනුෂ්‍යයා විතරයි යාඥා කරන්නේ. அந்த மனிதன் மாத்திரமே ஜெபிப்பது නමුත් கிடையாது. පිතුරුවාට එහෙම ජීවත් වෙන්න බෑ. ஆனாலும் கிறிஸ்தவனால் அப்படி ஜெபிக்க முடியாது. පිතුරුවා හැම මොහොතකදීම கிறிஸ்தவன் எப்பொழுதும் දෙවියන් වහන්සේ මත යැපෙන්නා වූ සහෝදරයෙක් හා සහෝදරියෙක්. தேவனை சார்ந்திருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக ඒ இருக்கணும். නිසා යාඥාවක් කරද්දී හරි ආකල්පයකින් අපි යාඥා කිරීම වටිනවා අනිවාර්යයි. ඒද නම් එහි ඵලය නැත්නම් ඒ විපාකය ප්‍රතිඵලය ඒ මත රඳා පවතිනවා. ஆகவே நாங்கள் ஜெபம் செய்யும் போது சரியான நோக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அதின் பலன், அதில் கிடைக்கிற பதில் அதற்குள்ளே நிலைத்திருக்கிறது. නිවැරදි ආකල්පයකින් කරන යාඥාව சரியான நோக்கத்தோடு செய்கிற ஜெபத்துக்கு දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙනවා. தேவன் பதில் அளிக்கிறார். හලෙලූයා. ஹல்லேலூயா. උදාහරණ වශයෙන් අපි බැලුවොත් உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். පරණ ගිවිසුම අපි දකිනවා කායින් ආබේල්ගේ චරිත දිහා බලද්දී பழைய ஏற்பாட்டிலே காயின் ஆபேலின் சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். කායින්ගේ ආකල්පය එච්චර හරි නැති බව අපිට පෙනියනවා. காயினுடைய நோக்கம் அவ்வளவு இல்லாததை நாங்கள் பார்க்கிறோம். ඒ නිසා ஆகவே දෙවියන් වහන්සේ ආබේල්ගේ පූජාව බාර අරගෙන தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டு කායින්ගේ පූජාව උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනවා. காயினின் பலியை அவர் அங்கீகரிக்கவில்லை. හේතුව උනේ காரணம் என்ன? ආකල්පය. அவர்களுடைய நோக்கம். හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. ඒ නිසා ஆகவே දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන ප්‍රකාරයට தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாக නිවැරදි ආකල්පයකින් කරන යාඥාව நேர்மையான நோக்கத்தோடு செய்கிற ஜெபம், ඒ යාඥාව දෙවියන් වහන්සේ විපාක දෙනවා. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். හලෙලූයා. ஹல்லேலூயா. අපි සුදු බයිබලයේ ලූක් පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 9 සිට 13 දක්වා අපි කියවමු. நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். තවද තුමුම ධර්මිෂ්ඨවයි විශ්වාස කොට අනිත් සියල්ලන් සුළු කළා වූ සමහරෙකුට උන්වහන්සේ මේ උපමාවද කියනසේක් මනුෂ්‍ය දෙදෙනෙක් යාඥා කරන පිණිස දේව මාලිගාවට නැගී ගියෝය. එක්කෙනෙක් පරිසේයෙක්ය, අනිත් තැනැත්තා සුන්දම් අය කරන්නෙක්ය. පරිසයා සිටගෙන තමා තුළ යාඥා කරමින් දෙවියන් වහන්සේ මම කොල්ලකාර වූ, අධර්මිෂ්ඨ වූ, කාම විත්‍යාචාරික වූ අනෙක් මනුෂ්‍යයන් මෙන් කෙනෙක්වත් මේ සුන්දම් අය කරන්නා මෙන් කෙනෙක්වත් නොවන බැවින් ඔබ වහන්සේට ස්තුති කරමි.
සත්‍යකට දෙවරක් निराහාරයේ සිටීමේ මට ලැබෙන සියල්ලෙන් දසයෙන් කොටස දෙමි කීවේය. නමුත් සුංගම් අය කරන්නා දුරින් සිට ස්වර්ගයේ දෙසට ඇස්වසවා බලන්ටවත් නොසිතා තමාගේ ලැපැත්තට ගසා ගනිමින් දෙවියන් වහන්සේ පෞකාරයෙකු මට කරුණා කළ මැනවයි කීවේය. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அடுத்த வசனம் 14. නුඹලාට කියමේ අනෙක් තැනැත්තා නොව ඔහු ධර්මිෂ්ඨ කොට ගණන් කරනු ලැබ තමාගේ ගෙදරට ගියේය. මක්නිසාද තමුන්ව උසස් කරගන්න හැම දෙනා යටත් කරනු ලබන්නෝය. තමාම යටත් කරගන්නා උසස් කරනු ලබන්නේ යයි කීසේක. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේගේ දරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, පරිසිවරයා හා සුංගම් අය කරන්නාගේ චරිත දෙකක් මේ ස්ථානයේ සඳහන් කරනු ලබනවා. பரிசேயன், ஆயக்காரன் என்ற 2 நபர்களை குறித்து நாங்கள் දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේ මේ උපමාව කියන්නේ ඇයි? தேவன் இந்த உவமையை ஏன் சொன்னார்? තමාම ධර්මිෂ්ඨයෙක් යයි තමා සිතාගෙන සිටින්නා වූ தன்னை தான் நீதிமான் என்று நினைத்துக் අනිත් கொண்டு අයව සුළු කළ සිටුවා වූ மற்றவர்களை தாழ்த்தி நினைக்கிற මිනිසෙක් ஒரு மனிதன் දෙවියන් වහන්සේ විසින් පිළිගනු නොලබන බව ප්‍රකාශ කිරීමටයි. தேவனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை அறிவிக்கும்படிக்காக. හලෙලූයා. ஹalleluya. ආමේන්. ஆமென். එවැනි මිනිසෙක්ගේ ආඥාවක් அப்பேற்பட்ட மனிதனுடைய දෙවියන් ஜெபம் වහන්සේ බාර ගන්න නැති බව, தேவன் ஏற்றுக்கொள்ள නමුත් மாட்டார். යටහත් මිනිසෙක්ගේ ආඥාවක් தாழ்மையுள்ள மனிதனின் දෙවියන් ஜெபத்தை වහන්සේ පිළිතුරු දෙන බව, தேவன் பதில் கொடுக்கிறார். උන්වහන්සේගේ ශ්‍රාවකයන්ට තේරුම් කර දෙන පිණිස அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி උන්වහන්සේ මේ උපමාව සඳහන් කරනවා. அவர் இந்த உவமையை சொன்னார். හලෙලූයා. හලෙලූයා. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய මේ பிள்ளைகளே, පරිසිවරයාගේ ආකල්පය දිහා බැලුවොත් இந்த பரிசேயனுடைய நோக்கத்தை பார்க்கும் ඉස්සෙල්ලා பொழுது, අපි ආඥාව මොකද්ද කියන්නේ අපි බලමු. முதலாவது ஜெபம் என்ன சொல்லுகிறது ඔවුන්ගේ என்பது, ආඥාව ගැනත් හරි ආකල්පයක් නැහැ. அவனுக்கு ஜெபத்தை குறித்து சரியான நோக்கம் இல்லை. ආඥාව කියන්නේ ஜெபம் என்பது දෙවියන් වහන්සේගේ දයාව නැතුව මට ජීවත් වෙන්න බෑ. தேவனுடைய தயவில்லாமல் நான் வாழ முடியாது. උන්වහන්සේ නැතුව මට තනිවම යැපෙන්න බෑ. அவர் இல்லாமல் நான் தனிமையாய் இயங்க முடியாது. උන්වහන්සේ සමග සම්බන්ධ නොවි මගේ බලයෙන් කිසි දෙයක් මට ලබා ගන්න බෑ. அவருடைய உறவு இல்லாமல் என் பலத்தினால் எதையுமே என்னால் මගේ பெற்றுக் ජීවිතේ கொள்ள හැම முடியாது. දෙයකටම என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் මම යාඥාව තුලින් நான் ஜெபத்துக்குள்ளாக උන්වහන්සේට පවසමින් அவருக்கு அறிவித்து මම උන්වහන්සේ විශ්වාස කරේ. நான் அவரை விசுவாசிக்கிறேன். මෙයා යාඥා. இதுதான் ஜெபம். ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுங்க. හalleluya. ஹalleluya. හalleluya. ඒ නිසා ஆகவே යාඥාව පිළිබඳ පවා ஜெபத்தை குறித்து கூட මේ ආගමික නායකයාට දැනුමක් තිබුණේ නැහැ. இந்த ஆவிக்குரிய தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கவில்லை. ආගමික අත්වයට වඩා ஆவிக்குரிய நிலைமையை காட்டிலும் ආගමිකත්වයට වඩා ආත්මිකත්වය වැදගත්. ஆவிக்குரிய மதத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய நிலைமை முக்கியம். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். ආගමක වරදක් නැහැ. அங்கே மதத்திலே தப்பு கிடையாது. නමුත් ஆனாலும் ඒ තුළ ආත්මිකත්වයක් නැතිනම් அதுக்குள்ளே ஆவிக்குரிய நிலைமை දෙවියන් වහන්සේගේ පර්පස් එක අරමුණ ඉෂ්ට වෙන්නේ නැතිනම් தேவனுடைய நோக்கம் நிறைவேறாவிட்டால் ඒක හිස්සු ධර්මයක් වෙනවා. அது வெறுமையான மதமாய் இருக்கும். මම කියන දේ පැන. நான் சொல்லுகிறது புரிகிறதா? හalleluya. ඒ නිසා ஆகவே එදා පරිසිවරු அன்றைக்கு பரிசேயர் ඔවුන් දවසට 3 වේලක් යාඥා කළා. அவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் සතියේ செய்தார்கள். දේවතාවක් නිරාරණය කියා. வாரத்திலே 2 நாள் உபவாசம் பண்ணினார்கள். ඔවුන් දසෙන් කොටස දුන්න බව, මොහු දසෙන් කොටස දුන්න බව කියනවා. அவர் தசம பாகம் கொடுத்தேன் என்று கூட
சொல்லுகிறார். නමුත් ஆனாலும் මොහොතේ අපි බලද්දී அவரை குறித்து நாங்கள் ඔව් பார்க்கும் දෙවියන් වහන්සේ ගැන යහපත් ආකල්පයක් ඇති මිනිහෙක් බව පේන්නේ නැහැ. அவர் தேவனை குறித்து நல்ல ஒரு நோக்கமுடைய மனிதனாக காணப்படுகிறார். යාඥාව මොනවද කියලා දන්නෙත් නැහැ. சுபம் என்னென்று தெரியாது. දෙවියන් වහන්සේ පිළිබඳ යහපත් ආකල්පයක් නැහැ. தேவனை குறித்து நல்ல நோக்கம் இல்லை. ඒක මොනක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, තමාගේ සහවතරට පයින් ගාලා නැත්තම් ඕක වචන වලින් ඕව මිරිකලා පොඩි කරලා පැත්තකට දාලා තමාව උළුප්ප ගන්නා වූ පෙන්නුම් කරන්නා වූ චරිතයක් ඔහු. அவன் தன் சகோதரனை ஒதுக்கி விட்டு அவன் தன்னை தானே காண்பிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ඔහුට තමාගේ සහෝදරය ගැනවත් යහපත් ආකල්පයක් නැහැ. அவன் தன் சகோதரனை குறித்தும் நல்ல நோக்கம் அவனுக்கு இல்லை. ඒ නිසා ஆகவே වැරදි ආකල්පයකින් කරන යාඥාවට தப்பான நோக்கத்தோடு செய்கிற ஜெபம் දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්නේ නැහැ. தேவன் பதில் கொடுக்க மாட்டார். හලෙලූයා. ஹalleluya. සමස්තයක් වශයෙන් කිව්වොත් நாங்கள் ஒரு சமஸ்தமாக சொன்னால் ඔහු කියනවා அவர் சொல்லுகிறார், මම ධර්මිෂ්ඨයි. நான் நீதிமான். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமானதோடு பிள்ளை, මම நான் යාඥා කරනවා නැත්නම් මම දසේ කොටස දෙනවා මම නිරාරෙන් ඉන්නවා நான் ஜெபம் செய்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன். මම අනිත් කෙනා අර පව්කාරයා වගේත් නෙවෙයි நான் மற்றவனை போல அந்த பாவியை போல අනිත් පව්කාරයා වගේත් නෙවෙයි மற்ற பாவிகளை போலவும் அல்ல, මම ධර්මිෂ්ඨයි. நான் நீதிமான். ඔහු තමා තුළම කියා ගන්නවා. அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமானதோடு பிள்ளைகளே, අපි දකිනවා நாங்கள் ඔහු காண்கிறோம் ගිහිල්ලා දේවමාලිගාවේ ඇතර මේ කොමන්ට්‍රි වල තියෙනවා මේ සඳහන් කරලා තියෙනවා ඔහු ගිහිල්ලා හිටියේ හැමෝටම පේන තැනට. கமெண்ட்ரிலே அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவன் போய் தேவாலயத்தில் எல்லாரும் பார்க்கிற இடத்துல இருந்தான். ඇත්තටම මේ වචන மெய்யாகவே இந்த வார்த்தைகள் දෙවියන් වහන්සේට වැඩිය තව මිනිසෙකුට කියන වගේ තමයි පේන්නේ. தேவனை காட்டிலும் இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகிறதை போல இருக்கு. තව මිනිසෙක් විසින් ඔහුට අප්‍රූවල් එකක් නැත්නම් සහතිකයක් තව අනිත් මිනිස්සු හිතන්න ඕනේ මොහු මේ ආත්මික ලෝකෙක කියලා. ඔහු දැනගන්න තමයි ඔහු මේ යාඥාව වර්ණවත් කරන්නේ. மற்ற மனிதர்கள் நினைக்கணும் இவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன் என்பதாக. ஆகவே அவர் மொழிகளை வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். නමුත් අතුලාන්තයෙන් බලනකොට ஆனாலும் உள்ளாத்திலே பார்க்கும் பொழுது ආත්මිකත්වයෙන් ඔහු මියගොස් ඇත්තා වූ නැත්නම් මිය ගියා වූ චරිතයක් ඔහු සිටියා. ஆவிக்குரிய ரீதியிலே அவர் மறைத்து போன ஒரு நிலைமையில இருந்தார். ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமானதோடு பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார் 14 වෙනි පදේ 14 வசனம், මේ යථාර්ථ ලෙස යාඥා කරපු මිනිසයා ධර්මිෂ්ඨ වුණා. அங்கே தன்னை தாழ்த்தி ஜெபம் செய்த மனிதன் நீதிமானாக, නමුත් තමාවම ஆனாலும் தன்னை උසස් කොට සිටුවා වූ உயர்த்த நினைத்த ඔහු ගැන அவனை குறித்து කිසිම සඳහන් කිරීමක් නැහැ. எந்த ஒரு காரியமும் அறிவிக்கப்படவில்லை. හalleluya. ஹalleluya. මතෙව් 6:5 අපි කියවනවා மத்தேயு 6 அதிகாரம் 5 வசனத்திலே උඹලා යාඥා කරනකොට நீங்கள் ஜெபம் செய்ய මනුෂ්‍යයන්ට පෙරණ පිණිස மனிதர்கள் பார்க்கிறது සිනගෝගවල වංශාන්තිවල සිටගෙන යාඥා කිරීමට උත්සාහ කරන්න එපා. ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் நின்று கொண்டு ஜெபிக்க முயற்சிக்க வேண்டாம். අපි කියමු. நாங்கள் வாசிப்போம். තවද නුඹලා යාඥා කරන කල්හි වංචාකාරයන් කරන්නක් මෙන් නොකරන්න. මක්නිසාද මනුෂ්‍යයන්ට පෙනෙන පිණිස ඔහු සිනගෝගවල මාංශාන්තිවල සිටගෙන යාඥා කිරීමට සතුටු වෙති. සැබවක් නුඹලාට කියමි ඔහුගේ විපාකය ඔහුට ලැබී තිබේ. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. යේසුස් වහන්සේ කියනවා இயேசுவே சொல்லுகிறார். සිනගෝගවල நீங்க ஜெப මාංශාන්තිවල வீதிகளில் මිනිසුන්ට පේන්න மனிதர்கள் பார்க்க ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமானதோடு මේ පරිසවරයා කරේ இந்த பரிசேயன் அதைதான் செய்யும். මනුෂ්‍යයන්ට පේන්න ගිහිල්ලා மனுஷன் பார்க்க செய்யும். මනුෂ්‍යයන්ට පේන වචන කතා කරලා மனிதர்கள் பார்க்க வார்த்தைகளை பேசி අනිත් හැමෝම පව්කාරයෝ மற்ற எல்லாரும் பாவிகள், මමනක් සුද්ධයි அவன் மாத்திரம் பரிசுத்தவான் කියලා ඔහු හිතුවා. என்று அவன் நினைத்தான். ඔහුගේ බැල්මේ அவனுடைய பார்வை ඔහුට එහෙම පේනුණා. அவனுக்கு அப்படி නමුත් දෙවියන් වහන්සේගේ බැල්මේ ஆனா தேவனுடைய பார்வையிலே ඔහු අධර්මිෂ්ඨයි.
அவன் அநீதியுள்ள ஒரு மனிதன். හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ පිටාතර බලන්නේ නැහැ. தேவன் வெளிரங்கத்தை දෙවියන් பார்ப்பதில்லை. වහන්සේ වචන බලන්නේ නැහැ. தேவன் வார்த்தைகளை பார்ப்பதில்லை. දෙවියන් වහන්සේ ඕනේ හදවත. தேவனுக்கு வேண்டும் இருதயம். හලෙලූයා. Hallelujah. උන්වහන්සේ වචන බලලා තියෙනවා. அவர் வார்த்தையை பார்த்து தீர்மானம் උන්වහන්සේ எடுப்பதில்லை. හදවත බලලා තියෙනවා. அவர் இருதயத்தை பார்த்து தீர்மானம் ඒ නිසා எடுப்பார். ஆகவே යාඥාව කියන්නේ කිතුණු ජීවිතේ ඉතා අවශ්‍ය වූ වටිනා වූ වැදගත් වූ දෙයක්. ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தேவையான ஒரு காரியம். ඒ නිසා ඒ යාඥාව හරි ආකල්පයකින් ආවේ නැතිනම් ஆகவே அந்த ஜெபம் சரியான நோக்கத்தோடு வராவிட்டால் ඒ යාඥාවට ප්‍රතිඵල ලැබෙන්නේ නැහැ. அந்த ஜெபத்துக்கு பலன் கிடைப்பதில்லை. හලෙලූයා. Hallelujah. මේ ස්ථානයේ මෝ තමාව උසස් කරගෙන இதடத்திலே அவன் தன்னையே உயர்த்தி கொண்டு තමාව පාරට්ටු කරගෙන தன்னையை பாராட்டி கொண்டு අනිත් අයව ඒ කියන්නේ නීච කොට සැලකමින් மற்றவர்களை குறைவாக எண்ணி ඒ ස්ථානයේ පුරවල එකක් ලබන්න උත්සාහ කරනවා. அந்த இடத்திலே மற்றவர்களிடம் நல்ல பெயரை பெறுவதற்கு யோசிக்கிறான். ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமானவருடைய பிள்ளைகளே, නමුත් ஆனால் ඕඩ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ அவனுக்கு தேவனுக்கு முன்பாக හොඳ නමක් නැවෙන්නේ நல்ல නැහැ. பெயர் கிடையாது. ඒ නිසා ஆகவே ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான ඕ தேவனுடைய කියනවා මම යාඥා කරනවා නැත්නම් මම නිරාහාරයෙන් ඉන්නවා. அவன் சொல்லுகிறான், நான் ஜெபம் செய்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், මම පෞකාරයා වගේ නෙවෙයි. நான் பாவிகளைப் போல் அல்ல. ඒ නිසා මම හරි. ஆகவே நான் சரி. හලෙලූයා. Hallelujah. ඔහොම නිගමනයකට එනවා அவனே ஒரு காரியத்துக்குள்ள வருகிறான், තමා හරි කියලා. நான் சரி என்று. සම්සුද්ධ බයිබලයේ කියනවා. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, පාපේ නැතයි අපි කියමුනා. பாவம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோமானால் අපි ගොරකාරයි. நாங்கள் பொய்யர்கள். හලෙලූයා. Hallelujah. ආමේන්. ஆமென். ඒ නිසා ஆகவே ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, සුවය ධර්මිෂ්ඨකම சுயநீதி යසාය 64:6 අපි දකිනවා. ஏசாயா 64 அதிகாரத்திலே 6 வசனத்திலே நாம் දෙවියන් වහන්සේ பார்க்கிறோம். ඉදිරියේ தேவனுக்கு முன்பதாக ඒ කිලුටු වස්ත්‍රයකට සමානයි. அது அழுக்கு கந்தைக்கு ஒப்பாய் ඒ இருக்கிறது. ධර්මිෂ්ඨ වස්ත්‍රයක් නෙවෙයි. அது நீதியுள்ள வஸ்திரம் அல்ல, ඒ කිලුටු වස්ත්‍රයක්. அது அழுக்கு கந்தை. අපි සියල්ලම අපවිත්‍ර කෙනෙකු මෙන් වී සිටිමුව. අපේ සියලු ධර්මිෂ්ඨකම්ද කිලුටු වස්ත්‍රයක් මෙන්ය. අපි සියල්ලම කොළයක් මෙන් පරවෙමුව. අපේ අයුතුකම්ද සුළඟ මෙන් අප පහ කරගෙන යයි. හලෙලූයා. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிக்கு எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. හලෙලූයා. Hallelujah. මේ ලොකුම ප්‍රශ්නේ මොකක්ද? இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? සුවය ධර්මිෂ්ඨකම තුළ ජීවත් වෙන මිනිසෙක්ව හරව ගන්න හරි අමාරුයි. சுய நீதியிலே வாழ்கிற மனிதனை திருப்புவது கடினம். ඒකන ඕ කරන හැම දෙයක් ගැනම ஏனென்றால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் குறித்து ඕ ජස්ටිෆයි කරන්න යනවා. அவன் சொல்ல போகிறான், මම හරි. நான் சரி, අरे අरे. அவர் தப்பு. හලෝ. හලෙලූයා. සුවය ධර්මිෂ්ඨකම ජීවත් වෙන මිනිසයා சுய நீதியிலே வாழ்கிற மனிதன் කවදාවත් තමාගේ දුර්වලකම බලන්නේ නැතුව ஒரு நாளும் தன் பலவீனத்தை பாராமல் තමන්ට දෙවියන් වහන්සේට අතර තියෙන පංගුකාරත්වයේ තියෙන බාධාවල් දිහා නොබලා தனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவிலே இருக்கிற தடைகளை ඕ හැම பாராமல் වෙලාවෙම තව මිනිසෙක්ට පාර ගන්න යනවා. அவன் எப்பொழுதும் இன்னொரு மனிதனை ඕ நோக்கி හැම වෙලාවෙම තව මිනිසෙක් සමග සංසන්දනය කරලා அவன் எப்பொழுதும் இன்னொரு மனிதனோடு ஒப்பிட்டு මම பார்ப்பான். අරගොල්ල වගේ නෙවෙයි. நான் அவர்களை මම போல මේගොල්ල වගේ නෙවෙයි. நான் இவர்களை போல පෞකාරයා වගේ නෙවෙයි. நான் பாவிகளை போல මම මෙහෙම කරනවා. நான் இப்படி ඒ செய்கிறேன், නිසා මම ධර්මිෂ්ඨ. ஆகவே நான் நீதிமான். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமானவருடைய பிள்ளை, අපගේ යෝජනා, எங்களுடைய நோக்கம், අපගේ කල්පනා எங்களுடைய எண்ணங்கள் ස්වාමීන් වහන්සේගේ යෝජනා හා කල්පනා නෙවෙයි. கர்த்தருடைய எண்ணங்கள் யோசனைகள் அல்ல. හලෙලූයා. Hallelujah. උන්වහන්සේ යටහත් වූ මනුෂ්‍යයාට அவர் தாழ்மையுள்ள மனிதனுக்கு උපකාර කරන්නා වූ கிருபை දෙවියන්. அளிக்கிற தேவனாய் හලෙලූයා. Hallelujah. යාඥාව කියන්නේ ශෙබම ඇත්තටම என்பது මෙයා යාඥාවක් කරන්නේ නැහැ. உண்மையாக இவர் ஜெபிக்கவில்லை. මේ පරිසවර යාඥාවක් කරන්නේ இந்த නැහැ. பரிசேயன் ඕ ඒ ஜெபிக்கவில்லை. ස්ථානවල උදා වනවා මිසක් அவன் அந்த இடத்துக்கு வந்து காரியங்களை சொல்லுவதை மாத்திரம் ආඩම්බර ලෙස කතා කර තමාගේ දේවල් ගැන ආඩම්බර ලෙස කතා කරනවා මිසක් தன் காரியத்தை குறித்து அவன் பெருமையாய் பேசுவதை அல்ல. ඕ කියන්නේ නැහැ. அவன் சொல்லவில்லை, ස්වාමිනී ஆண்டவரே ඔබ වහන්සේ මට ඕනේ. நீர் எனக்கு ඔබ වහන්සේගේ දයාව ඕනේ. உம்முடைய ඔබ தயவு, වහන්සේගේ රැකවරණය ඕනේ. උඹේ ඔබ වහන්සේ මට නැතුව මට ජීවත් වෙන්න நீர் බෑ. இல்லாமல் நான் வாழ ඒ முடியும். කිසිම සඳහන් කිරීමක් නැහැ. இது ஒன்றுமே ඔබේ இல்லை. ආකල්පය සහ මුලින්ම වැරදි. அவனுடைய நோக்கம் தப்பாய் இருக்கிறது. හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ පිළිබඳව උට වැරදි ආකල්පයක් තිබුණා. தேவனை குறித்து தவறான நோக்கம் இருந்தது.
ඔහු හිතුවා දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ ඔහුව සංසන්දනය කරලා ස්වාමීනි මම මෙහෙමයි කියපු ගමන් දෙවියන් වහන්සේ අර සාක්ෂි දාගන්නේ කියලා. அவன் நினைத்தான், அவன் தன்னையே அங்கே ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரை நான் இப்படி என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை தூக்கி பாக்கெட்ல போடுவார் என்று. ඔහු හිතන්නේ නැති ස්වාමීන් වහන්සේ බාරගනි ස්වාමීනි මම මෙහෙම කළා මෙහෙම කරනවා ඒ නිසා මම හොඳයි ඒ නිසා මම බාරගන්න නෑ. அவன் நினைத்தான், ஆண்டவர் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார் என்று. ஆனால் ஆண்டவர் දෙවියන් ஏற்றுக்கொள்ளவில்லை. වහන්සේ ගැන තිබෙන ආකල්පය වැරදි. தேவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் தப்பானது. දෙවියන් වහන්සේට එහෙම ආඥාවක් අවශ්‍ය නෑ. தேவனுக்கு அப்பேற்பட்ட ஜெபம் அவசியம் දෙවියන් இல்லை. වහන්සේට ඕනේ යටහත්තු යා. தேவனுக்கு தேவை தாழ்மையான ஒரு ஜெபம். ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේ බොහෝමයක් ආශිර්වාද කර තිබෙනවා. தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுங்க. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මේ කොරෝනා කාලේ හොඳටම දෙවියන් වහන්සේගේ බලය අපි අත්විඳිනවා. இந்த கொரோனா நாட்களில் நாங்கள் நன்றாக தேவனுடைய வல்லமையை உணர்ந்தோம். කවුරුත් බඩගින්නේ කියලා. ஒருவரும் பசியில் இருக்கிறார். කාටත් අඩුවක් නෙමෙයි. ஒருவருக்கும் குறை இல்லை. හalleluya. ஹalleluya. කිසි දෙයකට හිඟකමක් නෙමෙයි. எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. වැඩි වුණා මිසක් அவங்களுக்கு அதிகரித்ததை தவிர අඩුුනේ නෑ. குறைந்து போகவில்லை. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යාඥාව කියන්නේ ஜெபம் என்பது දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக ස්වාමිනී ஆண்டவரே මට බෑ. என்னால முடியாது, ඔබ වහන්සේට පුළුවන්. உம்மால கூடும். හalleluya. ஹalleluya. ඒ නිසා තමයි යාඥාව තියෙන්නේ. ஆகவே தான் ஜெபம் இருக்கிறது. හalleluya. ඒ නිසා මේ මනුෂ්‍යයට දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබුණ ආකල්පයක් වැරදි. ஆகவே இந்த மனிதனுக்கு தேவனை குறித்து இருந்த நோக்கமும் தப்பானதா ඔව් இருந்தது. දෙවියන් වහන්සේ පවා මුලාවට ගෙනියන්න උත්සාහ කරපු චරිතයක් அவர் වගේ. தேவனை கூட தவறான விதத்தில் கொண்டு போக දෙවියන් யோசித்தார். වහන්සේව රවට්ටන්න උත්සාහ කළා වගේ නිකන් පේනවා. தேவனை ஏமாற்ற முயற்சித்தான் என்பதை பார்க்கிறோம். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ රවට්ටන මනුෂ්‍යයා තමාවම රවට්ට ගන්නවා. தேவனை ஏமாற்றுகிற மனிதன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். හalleluya. හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ රවට්ටන කාටද? தேவனை ஒருவராலும் ඒ ஏமாற்ற නිසා ஆகவே ප්‍රේමණීය දේව දරුවනි ඔව් සංසන්දනය කරනවා. அவன் ஒப்பிட்டு ඔව් பார்க்கிறான். විනිශ්චය කරනවා. அவன் நியாயம் ඔව් தீர்க்கிறான். දෙවියන් වහන්සේට ස්තුති කියනවා. அவன் தேவனுக்கு நன்றி හොඳ சொல்கிறான். ආත්මික වචනයක් යූස් කරනවා. நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தை ස්තුති කරමි ස්වාමී. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. අනිත් ඒවා කියන්නේ නැති. நான் நினைக்கிறேன் அப்படி ස්තුති சொல்லுவேன். කරමි ස්වාමීනි මම අරයා වගේ නෙමෙයි මම මෙයා වගේ නෙමෙයි මම ධර්මනිෂ්ඨයි. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நான் அவனைப் போல் அல்ல இவனைப் போல் அல்ல, நான் நீதிமான் என்று. ප්‍රේමණීය දේව දරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளை, දෙවියන් වහන්සේ සමග අවංක ලෙස සම්බන්ධ වන්නේ නැති මනුෂ්‍යයා ධර්මිෂ්ඨයෙක් වන්න බෑ. உண்மையாகவே தேவனோடு உறவு கொள்ளாத மனிதன் நீதிமான் அல்ல. හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේ නැතුව කිසිම කෙනෙක් ධර්මිෂ්ඨ වෙන්නේ නැහැ. தேவன் இல்லாமல் ஒருவனும் நீதிமானாக முடியாது. හalleluya. ඒ නිසා ஆகவே ප්‍රේමණීය දේව දරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளை, දෙවියන් වහන්සේ උත්සාහ කරනවා தேவன் முயற்சி සමාව ධර්මිෂ්ඨයි කියන සිතන මනුෂ්‍යයා தன்னைத்தான் நீதிமான் என்கிற மனிதன் දෙවියන් වහන්සේ විසින් தேவனால පිළිගනු නොලබන බව ஏற்றுக்கொள்ளப்படாத மனிதன் என்று උන්ට උගන්වනවා. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. හalleluya. ஹalleluya. හalleluya. Hallelujah. යාඥාව කියන දෙවියන් වහන්සේ මත යැවීමයි. ஜெபம் என்பது தேவனுக்குள் நிலைத்திருப்பது. දෙවියන් වහන්සේ අපට උපකාර කරනවා උදනත්තන් වහන්සේ. தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவர். යාඥාව කියන්නේ තව මිනිසෙක්ව තලලා පෙරලා පොඩි කරන තැනක් නෙවෙයි. යාඥාව කියන්නේ ස්වාමීනි මම මාගේ දුර්වලකම හඳුනගෙන මට ඔබ වහන්සේගේ උපකාරය ඕනේ කියන එක තමයි යාඥාව. ஜெபம் என்பது இன்னொரு மனிதனை அடித்து நொறுக்குகிற இடம் கிடையாது. என்னுடைய குறைவுகளை நினைத்து ஆண்டவர் எனக்கு உம்முடைய உதவி வேண்டும் என்று சொல்வது. තව කෙනෙක්ගේ අඩුපාඩු කියලා අපිට පිළිතුරු දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙන්නේ නැහැ. இன்னொருடைய குறைவை சொல்லி எங்களுக்கு தேவனிடத்திலே பதில் ස්වාමීනි கிடைக்கும். මම මේව කළා ඒ නිසා මට මේව කරන්න කියලා කියන්න බෑ. ஆண்டவரே நான் இப்படி செய்தேன் ஆகவே எனக்கு இப்படி செய்யும் என்று சொல்ல முடியாது. යාඥාව කියන්නේ ස්වාමියා මේ යටහත් වෙනවා. ஜெபம் என்பது ஆண்டவரே මම මාගේ දුර්වලකම හඳුන ගන්නවා. நான் என் பலவீனங்களை මට ඔබ அறிந்து වහන්සේගේ උපකාරය ඕනේ. எனக்கு உம்முடைய உதவி ඔබ வேண்டும். වහන්සේ නැතුව මට ජීවත් நீர் වෙන්න. இல்லாமல் நான் வாழ முடியாது. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, මෙසේ මේ පරිසවරයා இப்படியாக இந்த பரிசை යාඥා කළා. செபிக்கிறான். හalleluya. Hallelujah. ඔහු තීරණයකට එළඹෙනවා. அவன் ஒரு தீர்மானத்துக்கு ප්‍රේමණීය வருகிறான். දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய මම කිව්වා වගේ நான் சொன்னது සුව போல ධර්මිෂ්ඨ කමින් ජීවත් වෙන මිනිසෙක් சுய நீதியிலே வாழ்கிற மனிதன் හරවගන්න හරි අමාරුයි. மனிதனை திருப்புவது கடினம். හalleluya. Hallelujah. ඔව් කවදාවත් அவன் ஒருபோதும் බාර ගන්න යන්නේ නැහැ. ஏற்றுக்கொள்ள போவதில்லை. I was wrong. நான் தவறு, මට වැරදුනා. எனக்கு தப்பினது. ස්වාමිනී ஆண்டவரே, මට වැරදුනා. நான்
කවදාවත් බාර ගන්නෑ. ஒரு நாளும் ඔය හැම වෙලාවෙම කියන්නේ அவன் எப்பொழுதும் சொல்லுவது අරයාවර. அவர் தப்பு, මෙයාවර. இவர் தப்பு, මම ධර්මිෂ්ඨ. நான் நீதிமான். ප්‍රේමණීය දේවදත්ත. பிரியமானதோடு ඒ නිසා හරි අමාරුයි. ஆகவே மிகவும் ආත්මිකව මුලා වෙච්ච මිනිස්සෙක්ව එළියට ගේන්න. ஆவிக்குரிய ரீதியில வஞ்சிக்கப்பட்ட මෙතන ලොකු ප්‍රශ්නේ මොකක්ද? இங்கே இருக்கிற பெரிதான பிரச்சனை සොය ධර්මිෂ්ඨකමේ යාඥාවකට ස්වර්ගය වැහෙනවා. சுய நீதியுள்ள ஜெபத்துக்கு பரலோகம் அடைக்கப்படுகிறது. හලෙලූයා. ஹalleluya. ඒ තමයි තියෙන ලොකුම ප්‍රශ්නේ. அதுதான் இருக்கிற பெரிதான பிரச்சனை. ස්වර්ගය හෙල්ලෙන්නේ பரலோகம் அசை අහස විවර වෙන්නේ නැහැ. அங்கே வானம் திறக்கப்படுகிறது. ஏன் මේ යාඥාව இந்த ஜெபம் ඒ යාඥාව තුළ තියෙන ආකල්පය அந்த ஜெபத்துக்குள்ள இருக்கிற நோக்கம் සම්පූර්ණයෙන්ම වැරදි. அது தவறானதா இருக்கிறது. හලෙලූයා. ඒ නිසා ඔබත් මමත් යාඥා කරනකොට ஆகவே நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது යහපත් ආකල්පයකින් நல்ல நோக்கம். යාඥාව කියන්නේ මොකක්ද? ஜெபம் என்பது என்ன? දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද? தேவன் என்பது මගේ யார்? සහෝදරයා කියන්නේ என் කවුද? சகோதரன் என்பது யார்? යහපත් ආකල්පයක් ඇතුව இப்பேற்பட்ட நோக்கத்தோடு අපි යාඥා කළ යුතුයි. நாம் ஜெபிக்க வேண்டும். මන්දනම් හිතෝපදේශ 30:12 කියනවා. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. මේ පරිසවරයා මෙසේ සිටියේ. තමුන්ගේ කිරුටිකම සෝදා නැදුණු නමුත් තමන් පිරිසුදුය සිතන්නව පරම්පරාවක් ඇත්තේය. උදාරම් ඇස්ද උඩුකරගත් ඇසිපිය ඇති පරම්පරාවක් ඇත්තේය. පොළොතරෙන් දිලින්දන්ද මනුෂ්‍යයන් අතරින් අසරණයන්ද කාදමන්ට කඩුවැනි දත් සහ පිරියාවැනි හකුදත් ඇති පරම්පරාවක් ඇත්තේය. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்பும் மாணவிகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. මෙන්න පරිසවරයාගේ ජීවිතේ මේමයි තිබුණේ. பரிசுத்தருடைய வாழ்க்கை இவ்வாறுதான் இருந்தது. ඔව් තමාම සුද්ධවන්තයෙක් ලෙස ඔහු පෙන්වු කරා. அவன் தானே பரிசுத்தம் என்று காண்பிக்கிறான். ප්‍රේමණීය දේවදරුවෙනි. பிரியமானதோடு பிள்ளைகள். නමුත් මේ සුංගම අය කරන්න ஆனால் இந்த ஆயக்காரன் රෝමවරු වෙනුවෙන් ඔවුන්ව පරිපණම අය කරා ඊශ්‍රායල් මිනිසයන්ගේ. ரோமர்கள் இஸ்ரவேல் மக்களிடம் அவர்கள் வரி வசூலித்தார்கள். ඔවුන් ඇත්තටම රෝමවරු උන්ට හරියට ගෙවුව නැති හින්දා ඔවුන් මිනිසයන්ගෙන් අවිතු ලෙස ලාභ ලැබුවා. உண்மையாகவே ரோமர்கள் அவர்களுக்கு சரியாக சம்பளத்தை கொடாதபடினாலே அவர்கள் மனுஷரிடம் இருந்து வரி නමුත් මේ සුංගම අය කරන දේව මාලිගාව ඇතුළට එන්නත් ඔව් බය වෙලා ஆகவே இந்த ஆயக்காரன் தேவாலயத்துக்குள்ள வருவதற்கும் பயந்து ධාතුන අපි කියමු. නමුත් සුංගම අය කරන දුරින් සිට ස්වර්ගයේ දෙසට ඇසුසවා බලන්නවත් නොසිතා තමාගේ ලපැත්තට දසා ගනිමින් දෙවියන් වහන්සේ පවකාරෝ මට කරුණා කළ මැනවයි කීවේය. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවෙනි. பிரியமானதோடு යටහත්කම කියන්නේ මොකක්ද? தாழ்மை என்பது என்ன? ආමේන්. ஆமென். හලෙලූයා. යටහත්කම කියන්නේ தாழ்மை දෙවියන් என்பது වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக රඟ දක්වන්න නැතුව நாங்கள் நடித்து காட்டாமல் අවංක වීමයි. உண்மை உள்ளவர்களாய் வாழ்வது. ආමේන් කියමුද? ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබට මට අවංක වෙන්න පුළුවන් නම් தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்கூடுமானால் හලෙලූයා. ஹalleluya. එයයි සැබෑව යටහත්කම. அதுதான் மெய்யான දෙවියන් தாழ்மை. වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக මාගේ දුර්වලකම என்னுடைய பலவீனம் අනිත් කෙනෙක්ගේ දුර්වලකම නෙමෙයි. மற்றவருடைய பலவீனம் அல்ல, හලෙලූයා. මාගේ දුර්වලකම என் பலவீனம். මට වටහා ගන්න පුළුවන් නම් என்னால புரிந்து கொள்ளக்கூடிய මම තමයි යටහත් වූ මනුෂ්‍යයා. நான் தான் தாழ்மை உள்ள ඒ மனிதன். යටහත්කමේ යාඥාවට அந்த தாழ்மை உள்ள ஜெபத்துக்கு ස්වර්ගය ඇරෙන්න යනවා. பரலோகம் திறக்கப்பட போகிறது. හලෙලූයා. ஹalleluya. ස්වර්ගය විවර වෙන්න යනවා. பரலோகம் திறக்கப்பட போகிறது. යාඥාව කියන්නේ ஜெபம் என்பது ස්වාමීනි ஆண்டவரே මම ඔබ වහන්සේත් එක්ක நான் உம்மோடு கூட සම්බන්ධ වෙනවා. உறவு கொள்ள මේ පවකාර මනුෂ්‍යයා කියනවා இந்த பாவியான මට மனிதன் කරුණා කරන්න ස්වාමී. எனக்கு கிருபை ඔව් அளியும். වපුවට ගහගන්න තරමට அவன் மார்பிலே அடித்துக் கொள்கிற ඔහුට அளவுக்கு හොඳටම දැනෙනවා அவனுக்கு நன்றாய் දෙවියන් விளங்குகிறது. වහන්සේ නැතුව
தேவன் இல்லாமல் මේ ගමන යන්නද? இந்த பயணத்தை போக முடியாது. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. නමුත් අර පරිසරයේ යාඥාව දිහා බලනකොට ஆனாலும் அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கும் போது ඉංග්‍රීසි බයිබලයේ තියෙනවා ஆங்கில வேதாகமத்திலே சொல்லுகிறது. ඉංග්‍රීසි බයිබලයේ හතර සැරයක් අයි තියෙනවා මම දන්නේ සිංහලෙන් කොහොම සිංහලෙන් තැති සමහර විට සිංහලෙන් බලනකොට දෙවියන් වහන්සේ මම කොල්ලකාරෝ අදර්ශිෂෝ කාමචාරෝ අනිත් මනුෂ්‍යයන් කෙනෙක්වත් මේ සුංගම අය කරන්නේ කෙනෙක්වත් නොවන බැවින් ඔබට ස්තුති කරමි නෑ සිංහල බයිබලයෙන් ඉතින් සඳහන් වෙන්නේ නෑ නමුත් ඉංග්‍රීසි බයිබලයෙන් God I thank you that I am not like other people Lord I thank you I am not like other people I දෙකයි ඊට පස්සේ කියනවා I fast twice a week and give tenth of all I get අයි හතරක් එනවා මම அவன் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம் 4 முறை நான் என்கிறான். නමුත් දෙවියන් වහන්සේ කියන එක සැරේ සඳහන් වෙනවා. ஆனாலும் தேவனை குறித்து ஒரு முறைதான் சொல்றார். යාඥාව කියන්නේ ஜெபம் என்பது දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ තැනක් දුන්නා වූ ස්ථානයක් තමයි. தேவனுக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுத்த இடம். ආමේන්. යාඥාව කියන්නේ 100%. ஜெபம் என்பது 100க்கு 100. ඔබ වහන්සේ. நீர்தான். හලෙලූයා. හලෙලූයා. ඔබ වහන්සේගේ දයාව. උඹේ ඔබ වහන්සේගේ කරුණාව. උඹේ ඔබ වහන්සේගේ පීඨ. උඹේ ඔබ වහන්සේගේ උපකාරය. உம்முடைய මට உதவி ඕනේ ස්වාමී. எனக்கு வேண்டும் ஆண்டவரே. හලෙලූයා. ஹalleluya. නමුත් මේ පරිසරයාගේ යාඥාව ஆனால் இந்த பரிசேயனுடைய ஜெபம் තමා උසස් කළා වූ தன்னை உயர்த்தி තමාගේ තමාගේ දැනුම අරගෙන அவனுடைய ஞானத்தை எடுத்துக்கொண்டு දෙවියන් වහන්සේගේ අප්‍රූවල් එක ගන්න උත්සාහ කළා වූ මිනිසෙක් සිටිනවා. தேவனிடத்திலிருந்து நல்ல பேர் எடுக்க முயற்சித்த மனிதர். ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ඔහුගේ වචන දිහා බලද්දී அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ මාව පිළිගත්තයි කියලා ඔහු හිතනවා තමා කරපු කියපු දේවල් නිසා. அவர் நினைக்கிறான் தான் நினைத்த காரியங்களிலே தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். මෙන්න මුලාවටපත් වුණු තැන. இதோ வஞ்சிக்கப்பட்ட இடம். හලෙලු මේක අපිට හඳුනා ගන්න පුළුවන් නම් இதை நாங்கள் புரிந்து கொள்ள கூடுமானால் අපේ යාඥාවල ස්වර්ගය ආරෙන්න යනවා. எங்களுடைய ஜெபத்துக்கு பரலோகம் திறக்கப்பட போகிறது. හලෙලූයා. ඕක වටහා ගන්න බැරි වුණා. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. මේ රංගනයට இந்த நாடகத்துக்கு දෙවියන් වහන්සේ රැවටෙන්නේ නැහැ. தேவன் ஏமாற மாட்டார் என்பதை ආමේන්. ஆமென் சொல்லுங்கள். හලෙලූයා. හalleluya. මේ රංගනයට இந்த நாடகத்துக்கு මේ නාට්‍යයට இந்த நாடகத்துக்கு දෙවියන් වහන්සේ රැවටන්න බෑ. தேவனை ஏமாற்ற ඕකේ முடியாது. තේරුනේ නැහැ. அவனுக்கு அது ඕකේ புரியவில்லை. මුලා වුණා වූ. அந்த அளவுக்கு அவன் வஞ்சிக்கப்பட்டான். ආත්මිකව මිය ගියොත් ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து සිටියා වූ இருந்ததான මිනිසෙක් සිටියා. ஒரு மனிதனாய் இருந்தான். නමුත් අන්න අර සුංගමය කරන්නේ. ஆனாலும் அந்த ஆயக்காரன் ඔහු තේරුම් ගන්නවා. அவன் புரிந்து கொள்கிறான். මම අසාධාරණ ලෙස මුදල් ලැබුවා. நான் අநீதியாக பணத்தை මම வாங்கினேன். පව්කාරයි. நான் பாவி. මට ස්වර්ගවත් වට බලන්න බෑ. பரலோகத்தை கூட என்னால் මම பார்க்க සුදුසු முடியல. නෑ. நான் தகுதியற்றவன். මිනිස්සු පපුවට ගහනවා. ஆகவே அவன் மார்பிலே அடித்துக் ස්වාමීන් මට கொள்கிறான். උපකාර කරන්න. ஆண்டவர் எனக்கு உதவி මම செய்யும். පව්කාරයි. நான் பாவி. එච්චර දිග වචන දැම්මේ නෑ. அவ்வளவு பெரிய வார்த்தைகளை කියන්නේ சொல்லுங்க. එච්චර දිග වචන දැම්මේ නෑ. சொல்லுங்க அவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லுங்க. පටන් ගොඩාක් ලොකු වචන කියන්නේ නෑ. அவன் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லவில்லை. මේ වචන. சிறிதான ஒரு வார்த்தை. මම පව්කාරයි. நான் பாவியான மனிதன். මරකපා. எனக்கு கிருபையாயிரு. ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லு. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේ කියනවා. இயேசுவே சொன்னார். අනිත් තැනත්තා නොව மற்றவன் அல்ல. මොහු ධර්මිෂ්ඨ කොට இவனே நீதிமானாக்கப்பட்டு ගණන් ගන්නවා. ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ආමෙන් කියමුද? ආමෙන් சொல்லு. ආමෙන්. තමාව ධර්මිෂ්ඨයි කියන හිතන මනුස්සය ඇත්තටම ධර්මිෂ්ඨ නැහැ. தான் நீதிமான் என்று நினைக்கிற மனிதன் உண்மையாகவே තමා நீதிமான். කරන දේවල් කියන දේවල් හරි කියන හිතන මනුස්සය ධර්මිෂ්ඨ නැහැ. தான் செய்கிற நினைக்கிறது சரி என்று நினைக்கிற නමුත් දෙවියන් மனிதன் වහන්සේට සම්බන්ධ වෙන මනුස්සයා ஆனால் தேவனோடு கூட உறவு கொள்கிற மனிதன் ඔහු ධර්මිෂ්ඨ. அவன் நீதிமான். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා ஆகவே ප්‍රේමණීය දේව දරුවනි பிரியமானதோடு பிள்ளைகளே, ඔබත් මේ මනුස්සයා இந்த மனிதன் දෙවියන් වහන්සේට අවංක වෙනවා. தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இருக்கிறான். ඔහු දැනගන්නවා ඔහුගේ දුර්වලකම හා දෙවියන් වහන්සේ සමග නැවත සම්බන්ධ වීමේ අවශ්‍යතාවය. அவன் அறிந்து கொள்கிறான் அவனுடைய பலவீனத்தையும் மறுபடியும் தேவனோடு நெருங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை. ඔහු හේතු ගන්නවා තමා පෞකාරයේ දෙවියන් වහන්සේගේ දයාව ඕනේ. அவன் புரிந்து கொள்கிறான் நான் பாவி எனக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும் என்று. ඒ වගේම දෙවියන් වහන්සේ කරුණාව උදලා. அதே போல தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. ඒ නිසා ප්‍රේමණීය දේව දරුවෝ ஆகவே
යාඥාව ஜெபம் බලවත් යතුරක්. வல்லமையுள்ள திறவுகோல். ආමේන්. ஆமென். යාඥාව බලවත් යතුරක්. ஜெபம் வல்லமையுள்ள திறவுகோல். ආමේන්. ஆமென். අධර්මිෂ්ඨකමක් ඇතුව වැල්වටාරා කියනවට වැඩිය நாங்கள் அநீதியோடு கூட அநேக காரியங்களை சொல்வதை காட்டிலும் යටහත්කමක් ඇතුව தாழ்மையோடு கூட අවංකව உண்மையாக දෙවියන් වහන්සේට කරන යාඥාව தேவனுக்கு செய்கிற ஜெபம் බලවත්. வல்லமையுள்ள. අපි நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆமென். ප්‍රශංසා වේවා ස්වාමී. සර්ව බලධාරී ජීවමාන දෙවියන් වහන්සේ. சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள ஆண்டவரே. ස්වාමී අද දින අපි ආඥා කරනවා. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஜெபம் වහන්සේගේ පාදපාමුල உங்களுடைய பாதப்படி ස්වාමී අපි කිසි විටක ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் අපේ achievements ගැන නැත්නම් අපි කරන දේවල් ගැන ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து අපි ගැන எங்களை අපි குறித்து ස්වාමිනී ඉදම් මනක් නැතුව நாங்கள் பெருமை பாராட்டாதபடி අපි ඔබ වහන්සේ වෙතට එන හැම මොහොතකදී நாங்கள் உம்மிடத்தில் வருகிற எல்லா ඔබ நேரமும் වහන්සේගේ කරුණාව දයාව ස්වාමී රැකවරණය උපකාරය අවශ්‍ය බව உம்முடைய கிருபை தயவு உதவி எங்களுக்கு தேவை. අවංක හදවතකින් ස්වාමී නිහතමානීව உண்மையான இருதயத்தோடு ඔබ நேர்மையாக වහන්සේ වෙතට ලං වෙන්නට உமக்கு கட்டி අපේ செல்ல දුර්වලකම් හඳුනා எங்களுடைய ගන්නට குறைவுகளை புரிந்து ස්වාමී ඔබ වහන්සේගේ දයාව ලබා ගන්න ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள යටහත්කම ආඥා අපට தாழ்மையின் ஆவியை எங்களுக்கு தாரும். හalleluya අපි කිසි විදක நாங்கள் ஒருபோதும் අපි මුලා නොවි நாங்கள் வாஞ்சிக்கப்படாமல் ස්වාමිනේ ஆண்டவரே ආත්මිකව පිරිහෙන් ස්වාමිනේ පිරිහෙන්නේ නැතුව ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் தாழ்ந்து போகாமல் வீழ்ச்சிයට வீழ்ச்சி அடையாமல் ස්වාමී වහන්සේ ஆண்டவரே අපි ආත්මිකව நாங்கள் ஆவிக்குரிய ජොලිතව ඉන්නට උපකාර කරා நாங்கள் உற்சாகமாய் මන්දන මනුෂ්‍යගේ යෝජනා மனிதனுடைய நோக்கங்கள் உம்முடைய நோக்கம் அல்ல. හalleluya Hallelujah. ප්‍රශංසා වේවා ஸ்தோத்திரிக்கிறோம். එදා ඒ අසරණ මනුෂ්‍යයා அன்றைக்கு அந்த ஏழ்மையான ඔබ மனிதன் වහන්සේ ධර්මිෂ්ඨයි நீர் நீதியுள்ளவர் என்று சொன்னீர். හalleluya Hallelujah. ප්‍රශංසා වේවා ஸ்தோத்திரம். අපි ඔබ වහන්සේ වෙත යාඥා කරනවා நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்க போகிறோம். යටහතු යාඥාවක් ඇතුව எங்களை தாழ்த்தி යහපත් ආකල්පයක් ඇතුව நல்ல நோக்கத்தோடு ස්වාමී ඔබ වහන්සේ පිළිබඳව ஆண்டவரே உம்மை குறித்து අපගේ සැබෑ වූ ස්වභාවය எங்களுடைய පිළිබඳව மெய்யான குணாதிசயம் යාඥාව පිළිබඳව ஜெபத்தை குறித்து සැබෑ ආකල්පයක් ඇතුව நல்ல ඔබ நோக்கத்தோடு වහන්සේ கூட නාමයෙන් உமக்கு கட்டி சேர உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில் ඔබගේ මාශා නිසා නිදහස් කරන්නේ මා ඒ නාමය දන්න නිසා උසුතන මා තමයි යේසුවා යේසුවා ඔබේ නාමේ බලවත් වූයි යේසුවා Darvishaya Uvagosi Darvishaya Uvagosi ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர் இத்தலையை தீர செய்வீர் எல்லாரும் சொல்லலாம் என்னோடு විපත්ති කාලේ අඬගස්සනා මට විපත්ති කාලේ අඬගස්සනා මට ඔබ විගසින් පිළිතුරු දෙයි කියලා අඬගස්සනා ඔබ විගසින් පිළිතුරු දෙයි සමග සිටිනින් උදවමින් Give us the
සමග සිටිමින් ඉසමගේ උසවාලයි යේසුවා உங்கள் நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உங்கள் நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடுவே ஓடியதற்குள்ளே சுகம் காணுவே எல்லாரும் நீதிமான் ஓடுவே ஓடியதற்குள்ளே சுகம் காணுவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ස්වාමීනි ඔබ සුදු தாழ்மை உள்ளவனுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் යටහතුන්ට ඔබ தாழ்மை உள்ளவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர் යටහතුන් ස්ථාන தாழ்மை உள்ள ஜெபத்துக்கு பதில் செய்கிறீர் යටහත් යාඥාවට පිළිතුරු දෙන්නේ இயேசுவே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே உம்மை எங்கள் துதிக்கிறோம். கரைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகையாளவும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது சபை அறுபத்த குரல் சொன்னார்கள், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.